இந்த லட்சணத்தில் வேலை தேடினீங்கன்னா அருமையாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாங்கய்யா, இப்புள்ள இன்ஜினியர்ஸ்க்கு உங்கள் வேலையை உங்களுக்கு சரியாக தேட தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை ப்ரூஃபும் பண்ணுவேன். அது எப்படி ப்ரூஃப் பண்ணுவேன், அந்த அதை எப்படி நீங்கள் தேடணும் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனல் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் மெக்கானிசம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. ஆமாங்கய்யா, ஏன்னா நம்ம பசங்களோட உள்ள பிரச்சனை இதுதான். அதான் பிரச்சனையே, வேலை தேடுற விதம். ஏன்னா நிறையா கால்ஸ் எங்களுக்கு வந்து வருது. வர்ற கால்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, சார் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், எது வேலை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி, அப்படிலாம் வேலை இருக்கான்லாம் நீங்கள் மொட்டையாக கேட்கக்கூடாது. என்ன வேலை வேணும்ப்பா அப்படின்னு கேட்டோம்னா, சார் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வேலை. இவனை கொன்னிடலாமா? அது ஓகே. மெக்கானிக்கல் ரிலேட்டடாக என்ன வேலை வேணும் அப்படின்னா, சார் எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே, ஆனால் மெக்கானிக்கல் ரிலேட்டடா அப்படின்னா இவங்க மெக்கானிக்கல் ரிலேட்டடாகவே என்னென்ன வேலை இருக்குன்னே ஒருத்தருக்கு தெரியாமல் இந்த ஒரு வேலை தேடுறதுக்கு இறங்குறதே தப்பு தான். என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கிற. ஆமாங்கய்யா, ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். மெக்கானிக்கலில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது, எந்தெந்த ஃபீல்டில் என்னென்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு தான் ஒரு வேலையை நீங்கள் தேட போகணும் அப்படிங்கிறது. சரி, ஓகே. ஃபோன் பண்ணி கேட்குறதா இப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஓப்பனிங்காக நிறைய ஆடெல்லாம் போட்டிருந்தோம். அந்த ஆடுக்கு நிறைய பேர் அப்ளைவும் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம டவுன் அடித்து ஃபோன் அடித்து, தம்பி இது மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எந்த வேலைக்கு அப்ளை பண்ணேன், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க ஏதோ இவங்க அப்ளை பண்ணாமல் வேறு யாரும் அப்ளை பண்ண மாதிரியே நம்மளுக்கு ஒரு டைம் சாக்காது. நம்பருக்கு பிறகு தப்பாக போட்ட முடியும். நம்பர் தேடி பார்த்தா நம்பர்லாம் கரெக்டாகுது. தம்பிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணதே யாவும் இல்லை. தம்பி என்ன பண்ணிருச்சு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி வர்ற ரீல்ஸ் எல்லாம் டப்புன்னு லைக்கை போட்டுட்டு போவோம்ல, அந்த மாதிரி எதெல்லாம் ஓப்பனிங் மெக்கானிக்கல் இதெல்லாம் பேர் இருக்குதோ அதெல்லாம் டிக் அப்ளைன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு போகிறது. அந்த ஜாப் என்ன ஜாப்பு, என்ன டிஸ்கிரிப்ஷனு அப்படிங்கிறதே யாருமே பார்க்கறது கிடையாதுங்கய்யா. சரிங்களா? இதையெல்லாம் பார்க்காம நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? எந்த பயனும் இல்லை, கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு, சார் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், வேலைக்காக வெயிட்டிங், எப்படி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்க எல்லாமே. சரியா? அப்போ வேலை தேடுற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் ட்ரெடிஷ்னலாக சரி ஒன்று நாங்கள் தான் வந்துடுவாங்க, உங்கள் 90s கிட்ஸ், வி ஆர் ஜென்சிஸ், அதனால் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியத்தான் செய்யும், நீங்கள் எங்களை குறை சொல்லத்தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பட் பரவாயில்லைங்கயா, நீங்கள் ஜென்சியாகவே இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா வேறு வழி இல்லை, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது என்னடா மெத்தட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம். வேலை நீங்கள் ஜாப் போர்ட்டலில் ஆல்ரெடி ஜாப் போர்ட்டல்னால் இந்த இண்டீடு, நாக்குரி, டைம் ஜாப்ஸ் இதில் எல்லாம் இந்த ஒர்க் இந்தியா இந்த மாதிரிலாம் இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி தேடுறதா தேடுங்க, அப்ளைவும் பண்ணுங்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். சரியா? இந்த பக்கமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செலக்ட் மினிமம் ஆஃப் 10 to 5 to 10 கம்பெனிஸ். ஒரு நாளைக்கு ஒரு 10 கம்பெனியை செலக்ட் பண்ணுங்கய்யா. சரியா? 10 கம்பெனியை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன மாதிரியான கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறீங்க? ஆட்டோமொபைலில் போக போகிறீங்களா, மேனுஃபேக்சரிங்கில் போக போகிறீங்களா, இல்லை சர்வீஸ் ரிலேட்டட், மெக்கானிக்கல் ரிலேட்டட் சர்வீஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரி சர்வீஸ்னால் நான் அதையே சொல்லிடுறேங்கய்யா. சர்வீஸ்னால் நீங்கள் வந்து இந்த அந்த கார் சர்வீஸ், பைக் சர்வீஸ் அந்த மாதிரி கிடையாது. சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனி. இப்போ நாங்கள் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனி. நாங்கள் இப்போ கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் போட்டு கொடுக்குறது, இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. இந்த மாதிரியான கம்பெனிஸ் நிறையா இருக்குது, நிறைய சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ் மட்டும். அப்போது இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்த்து சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் இன் கோயம்புத்தூர் மெக்கானிக்கல் ரிலேட்டட்னு போட்டிங்கன்னா கூகுள் கொட்டி கொடுக்கும் உங்களுக்கு. அது கீழே கொட்டி கிடக்கும், அள்ளி எடுக்கிறது கீழே எடுக்கிறது உங்கள் கீழே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, மல்டி அதாவது எம்பி எல்லாம் மறந்தே போச்சு. எம்என்ஐ நம்மளுது வச்சுருக்கிறோம். எம்எல்எம் இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். எங்க எம்டி என்னை பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. இதுக்கு எங்கேயோ போயிடுதாகுது. எம்எல்எம் மாதிரி கிள்ளி எடுக்கிறது அள்ளி எடுக்கிறது கோயிலில் தான் இருக்கும். ஆக நீங்கள் என்ன ஒரு 10 கம்பெனி அதில் ஒரு நாளைக்கு செலக்ட் பண்ணி அந்த 10 கம்பெனிக்கும் உங்கள் ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அந்த 10 கம்பெனிக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெசியூம் ரெடி பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அந்த ரெசியூம் ரெடி பண்ணுறதுலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஏஐட்டு கொடுத்தா ரெடி பண்ணி கொடுத்துருது, ஒரு ஆப்பில் கொடுத்தோம்னா அதுவே சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்தது, அது பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. பட் ஒரு ரெசியூம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடியோவை நம்ம போட முடியும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே ரெசியூம்னு டைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் அந்த ரெசியூம் சம்மந்தமாக ஒரு வீடியோவும் போட்டு வைக்கிறோம்.
ஓகே. ஸோ ரெசியூமே அந்தந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க கம்பெனியில். சார் இது மாதிரி என்னுடைய பேர் வந்து கபிலன், நான் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறேன், ஃப்ரெஷர் தான், எனக்கு இதில் எல்லாம் ஸ்கில் இருக்குது, உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஜாப் ஓப்பனிங் இருக்குங்களா, எனக்கு இந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும், எனக்கு ஷீட் மெட்டல் டிசைனில் தான் ஒர்க் பண்ணணும், அதை தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க ஒன்று ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை எது சொன்னாலும் சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ரெசியூமே சொன்னால் அனுப்பிச்சி விடுங்க, நேரில் வர சொன்னால் நேரில் போங்க, இவ்வளோதான். ஒரு நாளைக்கு 10 கம்பெனிக்கு ஃபாலோ பண்ணுங்கயா. நீங்கள் 5 நாளைக்கு பண்ணுங்கள், 50 கம்பெனி ஆச்சு. 50 கம்பெனியில் நான் எழுதி தரேன், உங்களுக்கு மினிமம் 5 to 10 கம்பெனியில் கண்டிப்பாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குதும், உங்களுக்கு அடுத்த லெவல் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக வழிவகுக்கும். இதவே நான் பண்ண மாட்டேன், நான் எனக்கு வேலை வேணும்னா இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்காக தர்றேன். என்ன பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வச்சுருக்கோம், எஸ் எம்இசியோட லிங்க். அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுக்குறோம். இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கலைனாலும் நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு வேலை வாங்கி தரக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆக உங்கள் வேலை தேடுற இந்த முறையை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கய்யா. நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறது ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேசுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொளுத்து வேலைக்கு போகிற மாதிரி, சார் மெக்கானிக் முடிச்சிருக்கேன் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டால் கடுப்பாது. உங்கள் பேர் ஊர் கூட சொல்லாமல், எதுக்காக கால் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லாமல், இந்த நம்பர் எங்கே பார்த்தீங்க இதெல்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல. ஒரு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் கூட பாதி பேர் சொல்கிறதில்ல. ஸோ ஒரு வணக்கமாக சொல்லி பேசி பழகுங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். சொன்னீங்கன்னா கம்பெனியில் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், அவ்வளோதான். சொல்லாமல் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஜினியராக வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு என்ன சப்போர்ட் எங்கள் சைட்லேருந்து வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்போர்ட்லாம் நாங்களும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ அதிகமான சேலரிக்கெலாம் போகிறதுக்கு நம்ம எல்லாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக வீடியோவும் நாங்கள் அடுத்தடுத்து போடலான் இருக்கோம். அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் சஜஷனில் சொல்லலாம். கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி வீடியோவும் நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம். தேங்க்யூ ஸோ மச்.